அடித்து விரட்டப்பட்ட திமுக காசுக்கு ஓட்டு போடுறவங்க நாங்க இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எழுதிய தீர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப கட்ட நிலவரங்கள் மாநிலத்தையே அதிர வைத்துள்ளது. பாரம்பரிய திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக ஒரு சைலண்ட் வேவ் உருவாகியுள்ளது என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. இதுவரை இல்லாத வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற பெரிய தலைவர்கள் தங்கள் தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்துள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்துள்ளார். பல முறை கோட்டையை பிடித்த ஒரு முக்கிய தலைவர் தனது சொந்த தொகுதியிலேயே பின்னடைவை சந்திப்பது தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்துள்ளார். திமுகவின் முக்கிய வாரிசு தலைவராக கருதப்படும் அவர் தனது சொந்த தொகுதியிலேயே பின்தங்கியிருப்பது கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் பின்னடைவை சந்தித்துள்ளார். திமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலர் தொடர்ந்து பின்தங்கி வருவது அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் நிலவும் மறைமுகமான அதிருப்தியை காட்டுவது உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் எந்த விதமான பெரிய ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் அமைதியான முறையில் மாற்றத்திற்கான அலை வீசியுள்ளது. இந்த சைலண்ட் வேவ் மூலம் விஜய் தலைமையிலான புதிய கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெறுவது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது.